ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி நல்லா குழையாமல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 லிட்டர் குக்கரில் லேசாக சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உருக்காத நெய் சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக இது சூடானதும் 2 பட்டை, 3 ஏலக்காய், 6 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு நல்லா இடித்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். ஆயில் அதிகம் சூடாக இருக்கக்கூடாது. இதில் 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். முழுசாக 2 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஆரம்பத்திலே சேர்த்து எண்ணெயில் வதக்கும் போது பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. 1 கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவு கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு காய்கறி சேர்க்கும்போது பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த காயெல்லாம் கொஞ்சமாக சுருங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துட்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடி பிடிச்சிடும். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மேலே குக்கர் மூடியை லைட்டாக மூடி விட்டுடலாம். இடையில கலந்து விட்டிங்கன்னா தக்காளி ஈஸியாக குழஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மீதம் வச்சுருக்கிற கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். 1/4 மூடி தேங்காவும் 6 முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் 1/2 கப்புக்கு 2.25 கப்பு மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் குறைவாக இருந்தால் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை தண்ணியில் வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். விசில் சத்தம் நின்றுடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அருமையாக வந்திருக்கு. நம்ம நார்மலாக செய்கிற வெஜிடபிள் பிரியாணியை விட இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.